ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்ன ஸ்மெல்லே வரல. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. இந்தாங்க வாங்கிக்கோ. சாரி சாரி சாரி, நானே எடுக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நானே எடுக்கிறேன். சாரி. சஞ்சய், யாரும் தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பாக்ஸர், குத்துறேன்னு வைங்க. வாடா, வாங்கடா, வாடா. சரியான பைத்தியமா இருப்பானோ? எனக்கு அப்படி தெரியலடா. இவன் ஏதோ காரணமா தான் வந்திருக்கான். வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. என்னமா அங்க சத்தம்? யாருங்க அவன்? வா. பிரீத்தி, யார் இவன்? அப்பா, அவனை பேசி தனியா எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கப்பா. அவசரத்துல ஏதாவது வளரணும்னா இந்த கல்யாணமே நின்னு போயிடுப்பா. போங்கப்பா. யாருமா அவன்? அவனுக்கே நீ இவ்வளவு பயப்படுற? அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பா. கீழே விழுந்து கிடக்குற பாத்துட்டு இருக்கீங்க. யாராவது தூக்கி விடலாம்ல. பிரீத்தி, என்னடி சொல்ற? மத்த விஷயத்தெல்லாம் நான் அப்புறம் சொல்றேமா. அவனை போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அபே, முதல்ல எழுந்துரு, எழுந்துரு. என்னடி நீ? வா போய் பாப்பா. வாங்க. ஐ லைக் யூ ஜென்டில்மேன், ஐ லைக் யூ. தம்பி, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ஐயோ, என்ன ஜென்டில்மேன், நீங்களே என்ன யாருன்னு கேக்குறீங்க? இதுக்கு மேல நீங்க இருந்தன்னா நடக்கிறதே வேற. வெளியில போடா. நானா? நான் ஏன் வெளிய போனோம்? அவளை என் கூட அனுப்புங்க, நான் வெளியில போறேன். டேய், உன் கூட யார் அனுப்ப சொல்ற? ஐயோ, அவதான் ஜென்டில்மேன், மை டார்லிங், மை பேபி, அவதான், அவதான். அதுக்கு பேர் கல்யாணம் இல்லையா? என்ன பேசுற நீ? சாரிமா, சஞ்சய் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை விட்டு நான் சுத்தமா விலகி வந்துட்டேன். அவன் கொஞ்ச நாள் என்ன போன்ல சோசியல் மீடியால கம்யூனிகேட் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். என்கிட்ட சாரி கேட்டான். இனி அவன் கூட சேர வாய்ப்பே இல்லைன்னு கிளியரா சொல்லிட்டு அவனை நான் பிளாக் பண்ணிட்டேன்.
கம்யூனிகேஷன் இல்லாம இருந்தான். இப்ப திடீர்னு வந்து நிக்கிறான். இத நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. இப்ப அவன் என்ன பதில் சொல்றது? ஏற்கனவே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவன் வேற சேர்ந்துட்டான். நான் அவன்கிட்ட பேசுறேன்ப்பா. நான் சொன்னா புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன நீ பேச போற? என்ன பேச போற? அவன் தான் நீ இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன்னு உறுதியா இருக்கானே. இல்லப்பா, நான் பேசினா அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான். ப்ளீஸ்ப்பா. ரொம்ப தலைவலிக்குதா? டேப்லெட் போட்டுக்கிறியா? இல்ல அதெல்லாம் வேண்டாமா, இப்ப காஃபி குடிச்சேன்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ராத்திரி ஏன்டா லேட்டா தூங்குற? அதான் உன் முகம் தான் ரொம்ப டல்லா இருக்கு. நீ இப்படியே உன் கல்யாணத்துல வந்து உட்கார்ந்தனா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ளைக்கு இது விருப்பம் இல்லாத கல்யாணம் போல இருக்கு, அதனாலதான் இப்படி இருக்கான்னு யோசிக்க மாட்டாங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா, அது உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இல்லடா, மானசா இப்படிதான் அவளோட பிரச்சனைய கடைசி வரைக்கும் சொல்லாம நாம எல்லாரும் அவமானப்படுற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டா. அந்த மாதிரி நீ எதுவும்? அம்மா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா. ஏமா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்ம வீட்ல நான் ரொம்ப அதிகமா நம்புற ஒரே ஆள் நீதான், அதனாலதான் செஞ்சேன். அதனாலதான் உன்னோட விஷயத்துல நான் ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைக்கிறேன். மானசாவ இப்ப நான் ஏத்துக்கிட்டாலும் அவகிட்ட என்னால பழைய மாதிரி பேச முடியல, பழக முடியல. ஏன்னா அவளை பார்க்கும் போதெல்லாம் அவ செஞ்ச துரோகம் தான் என் மனசுல வந்து போகுது. அதை என்னால மறக்கவே முடியலடா. இந்த ஜென்மத்துல அவகிட்ட என்னால பழைய அன்போட நடந்துக்க முடியாதோன்னு எனக்கு தோணுது. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ அப்படி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் மனசுல அந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு இருந்தா அத சொல்லிடு. இந்த கல்யாணத்தை பத்தி, பிரீத்திய பத்தி எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுடா. பிரீத்தி ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ உன்னையும் நம்ம குடும்பத்தையும் நல்லா பாத்துப்பா. நம்ம ஃபேமிலியோட ஸ்டேட்டஸையே அடுத்த லெவலுக்கு அவ கொண்டு போயிடுவா. நீங்க 2 பேரும் பெஸ்ட் பேரா இருப்பீங்க. நான் உனக்கு தப்பா எதையுமே கொடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல? ஆமாம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க போங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன். என்னோட கடைசி நம்பிக்கையே நீதான்டா. என்னோட நம்பிக்கையை காப்பாத்திடு. நான் கண்டிப்பா உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேம்மா. என்ன விடுங்க அங்கிள், என்ன விடுங்க. ஏடா டேய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? டேய், கிளம்பி போ சொன்னா போக மாட்டியா? பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? அங்கிள் ப்ளீஸ் என்ன சேர்த்து வைங்க. பிரீத்தி இல்லாம என்னால வாழ முடியாது, நான் செத்து போயிருவேன். என்னது சேர்த்து வைக்கிறதா? இங்க ஒரு சாவடிச்சிருவேன் உன்னை. டேய் இங்க பாரு, இந்த கல்யாணம் என் பொண்ணோட ட்ரீம். அதை நிறைவேற்றுறதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். மரியாதை இங்க இருந்து ஓடிடு, இல்ல இங்கே உன்னை போனமாக்கிடுவேன். உங்க பொண்ணு நானும் எப்படியெல்லாம் லவ் பண்ணோம் தெரியுமா? என்னடா பேசினதே பேசிட்டு இருக்க? இவரே, இதுக்கு மேல மூச்சை விட்டா மூச்சை நிறுத்திடுவேன். வணக்கம் சார். சொல்லுங்க சார். எங்கடா போனீங்க? வெளியே காவலுக்கு நின்னுட்டு இருந்தோம் சார். மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 15 பேர் இருக்கும் சார். இவன் இங்க இருந்தானா கல்யாணத்தை நிறுத்திடுவான். இவனை இழுத்துட்டு போய் உடவுல கட்டி வைங்க. போடா. கட்டி வச்சா போதுமா சார்? முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்றேன். சரிங்க சார். டேய், நீங்க 3 பேர் மட்டும் போங்க, மத்தவங்க எல்லாம் இங்க இருக்க சொல்லு. வேற ஒரு வேலை இருக்கு. ஓகே சார். எடுத்து போங்கடா. டேய் போடா. வேணாம். இழுத்துட்டு போங்க. ஏய், விடுங்கடா. போடா. டேய்
என்னால இப்ப கூட நம்ப முடியல பிரீத்தி. நீ ஏன் இப்படி பண்ண? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ஒரு செகண்ட்ல உன் லைஃபே மாறி போயிருக்கும். அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? வேதா மட்டும் நீ பண்ண தப்ப கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருப்பா. அதான் ஆன்ட்டி பாக்கல, அப்புறம் ஏன் அதையே சொல்லிட்டு இருக்க? எனக்கு அந்த வேதாவை நினைச்சு கூட பயம் இல்ல. ஆனா அந்த சந்திரமோகனை நினைச்சாதான் பயமா இருக்கு. தப்பி தவறி அவன் அவன் கிட்ட சிக்குனா அவ்வளவுதான். அப்படியெல்லாம் நடக்காதுமா. சும்மா நெகட்டிவா பேசிட்டு இருக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நெகட்டிவா பேசாத. நான் சொல்ற உன்னெல்லாம் அடிச்சே கொள்ளணும். ஏய் சுந்தரி, என்ன பண்ற நீ? இல்லங்க, இவ பண்ண காரியத்துக்கு நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இனி ஒண்ணும் ஆக போறது இல்ல. அடுத்து என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். அவன் இப்ப எங்கப்பா இருக்கான்? சேஃபா அனுப்பி வச்சிட்டீங்கல்ல? யாரும் அவனை பாக்கல. இனி அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ ரிலாக்ஸா இருமா. அவனால எந்த பிரச்சனையும் வராம இருக்கலாம். ஆனா அந்த வித்யா சும்மா இருக்க மாட்டாப்பா. அவ என்னமா பண்ண முடியும்? நம்ம ஜான் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வேதா ஆண்டிய கூட்டிட்டு வந்ததே அவதான்ப்பா. தோத்துட்டு வந்து சீக்கிரம் போடா. டேய் வேகமா போடா சீக்கிரம். என்ன விடுங்க. நம்மள துரத்திட்டு வரான்டா. அவன் கையில மாட்டல அவ்வளவுதான். அப்புறம் சார் நம்மள கொன்னே போட்டுவாரு. ஓகேடா போறேன்டா. ஓகேடா போறேன்டா. பிரீத்தி, பிரீத்தி, டேய் என்ன எங்கடா கூட்டிட்டு போறீங்க? பிரீத்தி கிட்ட கொண்டு போய் விடுங்கடா. டேய் சும்மா இருக்க மாட்டேன். ஏய் பக்கத்துல வந்தா சீக்கிரம் போடா. அம்மா நாயை எடுத்து மாப்பிள்ளை அடிச்சிட்டு வாங்க. சரிங்க சாமி. அக்கா, நீ போய் சஞ்சயை கூட்டிட்டு வா. சரி வேதா. சஞ்சய், சஞ்சய், எங்க போயிருப்பா? போன் பண்ணி பாப்போம். எங்க சத்தம் கேக்குது? என்ன பிரீத்தி, இதை நீ எதிர்பார்க்கல? ஆளை வச்சு கடத்தின ஆள் எப்படி என் கையில சிக்கனான்னு யோசிக்கிறியா? கடத்துறதா? சஞ்சய், நீ என்ன பேசுற? நாங்க எதுக்கு இவனை கடத்தணும்? இவன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். நான் அவனை பசங்க கூட அனுப்பி வச்சேன், அவ்வளவுதான். வேதாவுக்கு இதெல்லாம் தெரியுமே. சஞ்சய், என்னடா இதெல்லாம்?
இப்ப எதுக்கு இவனை நீங்க கூட்டிட்டு வந்த? அம்மா, இவனை பத்தி இவங்க எல்லாம் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு மட்டும் என்னால சொல்ல முடியும். அம்மா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுமா. எல்லாத்தையும் நிறுத்துங்க. என்னடா சொல்ற? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி பிரீத்தி ஒரு நல்ல பொண்ணு கிடையாது. அவ ஒரு பக்கா ஃப்ராட். சஞ்சய், என்ன பிரீத்தி, உண்மையை சொன்னா உடனே கோவம் வருதா? வேதா, உன் பையன் பேசுறது சரியில்லை. என் பொண்ணை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இத்தனை நாள் எதுவும் தெரியாம தான் இருந்த. இவன் மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். சஞ்சய், நீ கூட்டிட்டு வந்திருக்கியே இவன் தான் ஃப்ராடு. என் பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க வந்திருக்கான். அவனை கூட்டிட்டு வந்து நீ இப்படி பேசுறது தப்பு. உங்க பொண்ணு இவனை லவ் பண்ணிருக்கா. இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் இவனை மொத்தமா கழட்டி விட்டு எல்லா உண்மையையும் மறைச்சிட்டு இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை ஃப்ராடுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க என்ன அடிச்சு மண்டபத்தை விட்டு துரத்திட்டாங்க. குடிகார ராஸ்கல், குடிச்சு விட்டு கண்டபடி உளராத, அடிச்சு கொன்னே போடுவேன். வேதாமா, இவன் சொல்றதெல்லாம் போய். ஏய் விஸ்வநாதன், இப்ப ஏன் பதட்டப்படுறீங்க? அவனை பேச விடுங்க. அவன் மண்டபத்துக்குள்ள வரும்போதே இதைத்தான் சொல்ல வந்திருக்கான். ஆனா நீங்க தான் பேச விடாம தடுத்து இழுத்துட்டு போயிட்டீங்க. இப்பவும் தடுத்தா எப்படி? வேதா, இவன் சொல்றதுல உண்மை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. தயவு செஞ்சு சொல்றத கேளு. அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்து நம்ம பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தா மாதிரி நம்ம பையன் வாழ்க்கையும் கெடுத்துறாது. மேடம், நான் குடிச்சேன் தான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்கு காரணமே இந்த பிரீத்தி தான். அவளை பிரிஞ்ச சோகத்துல தான் நான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். அவசரப்பட்டு என் வாழ்க்கையோட சேர்த்து உங்க பையன் வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்க. எனக்கு துரோகம் பண்ணவன் உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. அவ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிட்டு நான் அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் நீங்களை சேர்த்து வைங்க. அவ சொல்றதுல உண்மை இருக்கிற மாதிரி தெரியுதுமா. இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம். இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கம்மா. அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், நாம தலையிட வேணாம். என் பொண்ணு உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? ஏன்டா அவன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? கையடியா. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ண வேற ஒருத்தனுக்கு கட்டி வைக்க பாக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? என்னடா சொன்ன? உன்னை கொல்லாம விட மாட்டேன். கையெடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ்வளவு நேரம் அவன் பேசிக்கிட்டு தானே இருந்தான். திடீர்னு கை ஓங்கினா என்ன அர்த்தம்? இவன் என் பொண்ணை பத்தி என்ன வேணாலும் பேசுவான். அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? பாருங்க, இப்பெல்லாம் சத்தம் போட்டு உண்மையை பொய்யாக்க ட்ரை பண்ண வேணாம். மேடம், பிரீத்தி என் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கா. அவளை உங்க பையனுக்கு கட்டி வைப்பீங்களா? வேதா, என் பொண்ணு எந்த தப்பும் செய்யல. அவன் சொல்றது எதையுமே நம்பாத. இவன் என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு வந்திருக்கான். ஆண்டி இங்க பாருங்க, அங்கிள் இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. இது எங்க கல்யாணத்துல பிரீத்தி எனக்கு போட்ட வெட்டிங் ரிங். சர்ச்சில் எங்க கல்யாணம் நடந்துச்சு.
அவ என் வைஃப். அவளை எப்படி நீங்க உங்க பையனுக்கு கட்டி வைக்கலாம்? ரொம்ப தப்பா ஆண்டி. இது வரைக்கும் நான் யாரு காலையும் விழுந்தது இல்ல. இப்ப நான் உங்க கால்ல விடுறேன். இப்படி அவசரப்பட்டு எரியற நெருப்ப கையில பிடிச்சிட்டேடி. கை எப்படி வெந்திருக்கு பாருமா. எனக்கு தானே வலிக்குது, நீ எதுக்கு அழற? பேசாம இருமா. ஏண்டி இப்படி பண்ண? நான் தான் சூடத்தை எடுத்துட்டு வந்தேன்ல, அத அடிச்சு சத்தியம் பண்ணா பத்தாதா? பத்தாதுமா. ஆண்டி அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நம்புற ஆள் இல்ல. மொத்தமா எல்லாரும் எனக்கு எதிரா நிக்கிறாங்க. எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அதை உடைக்கணும்னா நம்ம டிராமாவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. இத மட்டும் நான் செய்யலனா இந்நேரம் ஆண்டி இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்கம்மா. என் மேல நம்பிக்கையே வந்திருக்காது. சஞ்சய் உன்னை அவ்வளவு அசிங்கப்படுத்துறான், உன்னை ஃப்ராடுன்னு சொல்றான். அவனுக்காக நீ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா பிரீத்தி? ஏமா அவனை விட்டா உனக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா என்ன? அவன் பேசுற பேச்சுக்கு அவனை அப்படியே. அப்பா, இதுக்கு மேல சஞ்சய மரியாதை இல்லாம பேசுனீங்க, என்ன பெத்த அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். பிரீத்தி, ஏன் இப்படி பேசுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் என் ஹஸ்பண்டா ஆக போறவருமா. உங்களுக்கு மருமக, அவர் இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவீங்களா? ஏமா நான் உனக்காக தானே பேசினேன். அவன் எனக்கு என்ன வேணாலும் சொல்லட்டும்பா, அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். இனி நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அவன் கூட தான். எனக்கு சஞ்சய் வேணும், இந்த கல்யாணம் நடக்கணும். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணும்னாலும் போவேன். இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து முடியறதுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க போதும். இவ்வளவு தூரம் கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணவங்க இதுக்கப்புறம் அமைதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அம்மா, அவங்களுக்கு நான் சஞ்சய கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறது மட்டும் நோக்கம் இல்ல. அந்த இடத்துல வித்யா வந்து உட்காரணும், அவ கழுத்துல சஞ்சய் தாலி கட்டணும். அதுக்கு தான் பிளான் பண்றாங்க. எனக்கு போட்டியா இருக்கவ இந்த மண்டபத்துல இருக்கிற வரைக்கும் ரிஸ்க் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்னடி பண்றது? அவளை தூக்கணுமா? கல்யாணம் முடியற வரைக்கும் அவ இந்த மண்டபத்திலே இருக்க கூடாது. நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நான் பாத்துக்கிறேன். ஆல்ரெடி அவளை தூக்குறதுக்கு நான் ஆள் செட் பண்ணிட்டேன். அப்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, சீக்கிரம் வேலையை முடிங்க. சரிம்மா. எதுவா இருந்தாலும் நேர் வழியில நடக்கணும்னு நினைக்கிறவனா? ஏற்கனவே நானும் சஞ்சயும் ஒரு பெரிய உண்மையை மறைச்சு அத்தையை ஏமாத்திட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு தடவை அப்படி ஒரு விஷயத்த பண்ணி நாங்க சேர்ந்த அந்த குற்ற உணர்ச்சியே எங்களை கொன்னுரும். பிரீத்திக்கும் சஞ்சய்க்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேற ஏதாவது முயற்சி பண்ணுங்க, அது போதும். அத்தையை ஏமாத்தி என்ன அங்க உட்கார வைக்க நினைக்காதீங்க. உன்னை சுத்தி தப்பானவங்க அதிகமா இருக்கும்போது நீ இவ்வளவு உண்மையா இருக்கிறது உன் லைஃபுக்கே நல்லது இல்ல வித்யா. வேதாவையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நீ எங்க வீட்டு மருமகளாவும் வரணும், நேர்மையாவும் இருக்கணும். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா எப்படிமா? இந்த பார், நாம நினைச்சது நடக்கணும்னா ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துதான் ஆகணும். நீ உன் நேர்மையை கொஞ்சம் ஓரங்கட்டி வை, அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. ப்ளீஸ் மாமா, என்ன அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளாதீங்க. என்னால இன்னொரு தடவை அத்தைக்கு துரோகம் பண்ண முடியாது, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். வித்யா, என்னப்பா வித்யா இப்படி பேசிட்டு போறா? டேய், எனக்கு வித்யா நம்ம வீட்டு மருமகளா வரணும், இந்த கல்யாணம் நிக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த விஷயத்துல நான் வித்யா சொல்றத கேட்க மாட்டேன். ஏய், விஷயத்த சொல்றா. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் தாத்தா, அப்பா கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க. அந்த பிளான் மட்டும் என்னன்னு சொன்னீங்கன்னா சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் தாத்தா. அப்படியா? ஆமா. ஏன் தாத்தா அடிச்சீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? நீ மட்டும் என்ன சுத்தமனா? உங்க அம்மா கிழிச்ச கோட்டை தாண்டாத அம்மா பிள்ளைங்க தானடா நீங்க. அப்பனாவது அவளை எதிர்த்து ஏதாவது பேசுவான், ஆனா
அது கூட முடியாத கோழைங்க தானடா நீங்க. உன் குடும்பத்துல நான் யாரையுமே நம்ப மாட்டேன். கிளம்பு. இல்ல தாத்தா. போடாங்கிற போடா. டைம் வேற ஆயிட்டே இருக்க. தாத்தா வந்திருக்காரு சஞ்சய். தாத்தாவா? அவரே இப்போ வந்தாரு. என்ன சொன்னாரு? கண்டிப்பா அவர் ஏதாவது பிளானோட தான் வந்திருப்பாரு. அவர் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டார். அவர் நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்றாரு சஞ்சய். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேண்டான்னு சொன்னாலும் அவர் கேக்குற மாதிரி இல்ல. கண்டிப்பா கடைசி நிமிஷம் உண்மையை சொல்லிடுவேன்னு வீம்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நாம இத்தனை நாள் எதுக்காக போராடணுமோ அதெல்லாம் வேஸ்டா போக போகுது. என்னால அவரை சமாதானப்படுத்தவே முடியல. நீ வந்து ஒரு வார்த்தை தாத்தா கிட்ட பேசுறியா? ஏன் நான் வந்து என்ன பேச போறேன்? மாமா விஜய் எல்லாம் பேசிட்டாங்க. யார் சொல்றதையும் அவர் கேக்குற மாதிரி இல்ல. நீ அவத சொல்லி பாரு சஞ்சய். இல்ல வித்யா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்? அவர்கிட்ட வந்து நான் என்ன பேசுறது சொல்லு. எனக்கு பிரீத்திக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதை என்னால தடுக்க முடியல. நீங்களும் உண்மையை சொல்லி தடுத்துறாதீங்கன்னு சொல்லணுமா? இந்த சிச்சுவேஷன்ல அவரை நான் கண்ட்ரோல் பண்ண நினைச்சா என்னை விட ஒரு சுயநலவாதி யாரும் இருக்க மாட்டாங்க. இத பத்தி நான் பேசினாலே அவர் என்ன கேவலமா திட்டுவார். என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டார். அப்போ அவர் உண்மையை சொன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறியா சஞ்சய்? பிரீத்தி கழுத்துல நான் தாலி கட்டி ஆகணுங்கிற நிலைமை வந்தா தாத்தா சொல்றதுக்கு முன்னாடி மனமேடையில இருந்து எழுந்து நானே உண்மையை சொல்லிடுவேன் வித்யா. ஆல்ரெடி நான் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். என்ன சொல்ற சஞ்சய்? வேற என்ன பண்ண சொல்ற? அம்மாவுக்காக பிரீத்தி கழுத்துல நான் தாலி கட்டணுமா? இங்க பாரு, என் உயிரே போனாலும் அது நடக்காது. கனவுல கூட என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியாது. அம்மா மாப்பிள்ளை அடிச்சிட்டு வாங்கோ, நேரம் ஆயிடுச்சு. சரிங்க சாமி, பாத்துட்டு வரேன். நம்ம யாருக்கு என்ன கெட்டது பண்ணோம்? யாரையும் காயப்படுத்தாம சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம். அது தப்பா? அதுக்கு நாம இவ்வளவு தடையை சந்திக்கணுமா? கடைசி வரைக்கும் போராடிதான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அத்தையை ஏமாத்தவும் மனசு வரல, உண்மையை சொல்லவும் மனசு வரல. கண்டிப்பா ஏதாவது நடக்கும் வித்யா. அழாத, சாமியும் உன் பக்கம்தான் இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ நம்புற தெய்வ சக்தியை மீறி தப்பா எதுவுமே நடந்துடாத. அம்மா கிட்ட உண்மையை சொல்ற நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம். நமக்கு இப்போ தெய்வத்தை நம்புறதை விட வேற வழி இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.